நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவில் நாம் 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் 10வது ஜோதிர்லிங்க தலமாக திகழும் நாகநாத் ஜோதிர்லிங்கம் குறித்து அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். 10வது ஜோதிர்லிங்க தலமானது நாகநாத் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலம் குறித்த குழப்பம் நீண்ட நாட்களாக உள்ளது. குஜராத்தின் துவாரகைக்கு அருகில் இருக்கக்கூடிய நாகநாதரது ஆலயமே உண்மையான ஜோதிர்லிங்கம் என ஒரு தரப்பினரும், மகாராஷ்டிர மாநிலத்தின் ஹிங்கோலி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் நாகநாத்தின் ஆலயமே உண்மையான ஜோதிர்லிங்கம் என மற்றொரு தரப்பினரும், உத்தரகாண்ட் மாநிலத்தின் அல்மோரா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜாகேஸ்வர் ஆலயமே உண்மையான ஜோதிர்லிங்கம் என மற்ற சிலரும் கூறி வருகின்றனர். நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தின் வரலாறு தொடர்பான கதைகள் சிவபுராணத்தில் காணப்பட்டாலும் தாருகாவனத்தின் இருப்பிடம் பற்றிய மிகச் சரியான குறிப்புகள் இதுவரை கண்டறியப்படவில்லை. தாருகாவனத்தின் சர்ச்சைதான் புகழ்பெற்ற நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தின் சர்ச்சைக்கான காரணமாக இருக்கிறது. புராண தாருகாவனம் என்று 3 இடங்கள் பொதுவாக கூறப்படுகிறது. தாருகாவனம் துவாரகை என்று அழைக்கப்பட்டதாகவும், அதனால் தற்பொழுதைய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கமே உண்மையான நாகநாத் கோவில் என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் இந்த பகுதியை சுற்றி தாருகாவன காடுகள் இருந்ததற்கான எந்த ஆதாரமும் வரலாற்றில் இல்லை என கூறப்படுகிறது. தாருகாவனத்தின் 2வது சாத்தியமான இடமாக மகாராஷ்டிராவில் உள்ள விந்திய வனப்பகுதியானது கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஹிங்கோலி மாவட்டம் என குறிப்பிடப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய அவுந்தா நாகநாதர் ஆலயமே உண்மையான ஜோதிர்லிங்க தலம் என்று மேலும் சிலரால் கூறப்படுகிறது. இன்னும் சிலரோ தாருகாவனமானது உத்தரகாண்ட் மாநிலத்தின் அல்மோரா அருகே காணப்படும் தேவதாரு வனத்தையே குறிப்பிடுகிறது என்றும், அந்த ஊரில் உள்ள ஜாகேஸ்வர் ஆலயமே உண்மையான ஜோதிர்லிங்கமாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். உண்மையான ஜோதிர்லிங்கம் எது என்பது ஆய்வுக்குரியதே. ஆனால் பிரபலமான நம்பிக்கையானது குஜராத்தில் உள்ள நாகேஸ்வர் கோவிலையே சுட்டி காட்டுகிறது. எனவே நாம் இந்த 3 தலங்கள் குறித்தும் சற்று சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம். முதலில் நாம் குஜராத் மாநிலத்தின் பரோடா பகுதியில் கோமதி துவாரகாவிற்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய நாகநாதரது ஆலயம் குறித்து அறிந்து கொள்ளலாம். இத்தலமானது நாகேஸ்வரர் கோவில் அல்லது நாகநாதர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்காக அமைக்கப்பட்ட 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் இத்தலமும் ஒன்றாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அருளும் இறைவனின் பெயர் நாகநாதர் என்பதாகும். இறைவியின் திருநாமமானது நாகேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தை பற்றி சிவபுராணத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் தாருக் மற்றும் தாருகா என்ற அசுர தம்பதிகள் வசித்து வந்தனர். தாருக்கின் மனைவியான தாருகா பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள். அவள் பார்வதி தேவியை குறித்து கடும் தவம் ஏற்றி எங்கு சென்றாலும் காடுகள் தன்னை பின்தொடரும் ஒரு வரத்தை பெற்றிருந்தாள். மேலும் தன்னையும் தன்னை சார்ந்த அசுரர்களையும் பார்வதி தேவி காக்க வேண்டும் என்ற வரத்தையும் அவள் பெற்றிருந்தாள். மறுபுறம் தாருக்கிற்கு அத்தகைய பக்தி இல்லை. இருந்தாலும் தாருகாவின் இந்த வரத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். மேலும் அவன் தாருகாவனம் என்று அழைக்கப்படும் காட்டை சுற்றி வாழ்ந்து வந்த மக்கள் அனைவரையும் துன்புறுத்தி வந்தான். அங்கு வசித்து வந்த முனிவர்களுக்கு பல கொடுமைகளை புரிந்து வந்தான். முனிவர்களை காக்க வந்த தேவர்களையும் பார்வதி தேவியின் வரத்தை பயன்படுத்தி நிர்பந்தத்திற்குள்ளாக்கினான். இதற்கிடையில் தவ வலிமை மிக்க ஆரவ முனிவருடைய சாபத்தின் காரணமாக தாருகாசுரன் அந்த பகுதியில் வசிக்க முடியாத சூழலுக்கு ஆளானான். முனிவரின் சாபத்திலிருந்தும் தேவர்களின் தண்டனையிலிருந்தும் தனது கணவனையும் தாருகாவன அசுரர்களையும் காப்பாற்ற தாருகா பார்வதி தேவி கொடுத்த சக்தியை பயன்படுத்தினாள். முழு காடுகளையும் கடல் நடுவே கொண்டு சென்றாள். அங்கும் தாருகாசுரனும் அவனது அரக்க கூட்டமும் அமைதியாக இல்லாமல் கடலில் பயணம் செய்பவர்களை சிறைப்பிடித்து பல கொடுமைகளுக்கு உள்ளாக்கி வந்தன. இதே வேளையில் சுப்ரியா என்னும் தீவிர சிவபக்தரை தாருகாசுரன் சிறைப்பிடித்து சென்றான். அவரை தாருகாவனம் என்ற இடத்தில் ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்ட பலருடன் சேர்த்து அடைத்து வைத்திருக்கிறான். பாம்புகளின் நகரமாக விளங்கிய இந்த இடத்திற்கு தாருகாசுரன் தான் மன்னனாக இருந்தான். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சுப்ரியா சிவபெருமானை நினைத்து அவரது மந்திரங்களை உச்சரித்தார். மேலும் அங்கிருந்தவர்களையும் சிவபெருமானின் மந்திரங்களை உச்சரித்து வழிபடும்படி செய்தார். இதையடுத்து அங்கு தோன்றிய சிவபெருமான் தாருகாசுரனை கொன்று அங்கிருந்த கைதிகள் அனைவரையும் விடுவித்தார். தாருகாவையும் எஞ்சியிருந்த அசுரர்களையும் பார்வதி தேவி காப்பாற்றி அவர்களை நல்வழிப்படுத்தினாள். சில புராணங்களின் தரவுகளின்படி தாருகாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி பார்வதி தேவி தாருகாசுரனை மீண்டும் உயிர்ப்பித்தாள் என்றும் அவனை நல்வழிப்படுத்தினாள் என்றும் கூறப்படுகிறது. பின்னர் அங்கிருந்தவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவபெருமான் நாகேஸ்வர ஜோதிர்லிங்கமாக அங்கே தோன்றினார். சிவபெருமானுக்கு துணையாக பார்வதி தேவி நாகேஸ்வரி என்ற பெயரில் அங்கே இடம்பெற்றாள். இந்த ஆலயத்திற்கு மற்றொரு புராண வரலாறும் கூறப்படுகிறது.
அதாவது தாருகாவனம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் பல ரிஷிகள் தங்களது மனைவியுடன் வாழ்ந்து வந்தனர். அந்த ரிஷிகள் அனைவரும் இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் இவ்வுலகமானது தங்களது வேள்வியின் பயனால்தான் இயங்குகிறது என்று கர்வம் கொண்டு இறைவனை மறந்தனர். அவர்களின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிக்ஷாடன மூர்த்தியாக தாருகாவனத்திற்கு வருகை புரிந்தார். அவரது அழகில் மயங்கிய ரிஷி பத்தினிகள் தங்களது சுய நினைவை இழந்து சிவபெருமானின் பின்னால் சென்றனர். இதனை கண்ட ரிஷிகள் அனைவரும் கோபம் கொண்டு சிவபெருமானை தாக்க முயற்சித்தனர். உடனே சிவபெருமான் அங்கிருந்த ஒரு பாம்பு புற்றுக்குள் சென்று மறைந்தார். ரிஷிகள் புற்றுக்குள் சென்று பார்த்தபொழுது அங்கு ஜோதிர்லிங்கமாக சிவபெருமான் காட்சி கொடுத்தார். தங்களது தவறை உணர்ந்த ரிஷிகள் அனைவரும் சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டினர். லிங்கமாக இருந்த சிவபெருமானுக்கு நாகப்பாம்பு ஒன்று குடைபிடித்தது. இதனால் அவருக்கு நாகநாதர் என்ற பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நாகநாதரது ஆலயமானது 4 பக்கமும் மதில் சுவர்கள் கொண்ட விசாலமான இடத்தில் அமைந்திருக்கிறது. ஆலய விமானமானது வட இந்தியாவிற்கு உரித்தான பாணியில் நெடுதுயர அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆலயத்திற்கு வெளியே மிகவும் உயரமான யோக நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் சிலாரூபம் ஒன்று எழிலுற அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு சிவராத்திரி மிகவும் விசேஷமாக நடைபெறுகிறது. அன்றைய நாளில் சிவபெருமானை வழிபட அதிக அளவில் பக்தர்கள் இங்கு வருகை புரிகின்றனர். இத்தலத்தில் மூலவரான நாகநாதருக்கு அருகிலேயே இறைவி நாகேஸ்வரியின் சிலாரூபம் காணப்படுகிறது. அன்னையின் திருமேனியானது அழகே உருவாய் இறைவனுக்கு அருகே வீற்றிருக்கிறது. விநாயகர், கார்த்திகேயர், நந்திதேவர், லிங்க ரூபங்கள், நாக ரூபங்கள், பஞ்ச பாண்டவர்கள், தாருகாவன முனிவர்களும் அவர்களது பத்தினிகளும், பிக்ஷாடனார், மோகினி வடிவ திருமால் ஆகியோர் பரிவார மூர்த்திகளாக இத்தலத்தில் உள்ளனர். இத்தலத்தில் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகள் நிறைவேற இங்குள்ள நாகநாதரை வில்வ இலையால் அர்ச்சித்து வழிபாடுகள் செய்கின்றனர். குஜராத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாகநாதரது தலம் குறித்து நாம் அறிந்து கொண்டோம். இனி நாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அவுந்தா நாகநாத் தலம் குறித்து அறிந்து கொள்வோம். நமது தேசத்தின் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஹிங்கோலி மாவட்டத்தில் உள்ள அவுந்தா நாகநாத்தில் நாகநாதரது ஆலயம் அமைந்திருக்கிறது. அவுந்தா நாகநாதரது கோவிலானது இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் 10வது இடமாக கருதப்படுகிறது. சீக்கிய மதத்தின் புனித நூலான ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோவிலானது இந்து மதத்தில் மட்டுமல்ல, சீக்கிய மதத்திலும் மிகவும் முக்கியமானது. இந்த நாகநாத் கோவில் இங்கு அமைந்த வரலாறு குறித்து இனி காணலாம். பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது இங்கு வந்து சில காலம் தங்கியிருந்தனர். அப்பொழுது அவர்களது மாடுகள் தண்ணீர் குடிக்க அருகிலுள்ள ஆற்றங்கரைக்கு செல்வது வழக்கம். பசுக்கள் தண்ணீரை குடித்தவுடன் ஆற்றில் பாலை தானாகவே சுரந்தன. ஒரு நாள் பீமன் இந்த அதிசய நிகழ்வை கண்டான். உடனே தர்மராஜரான யுதிஷ்டரிடம் இந்த அதிசய சம்பவத்தை பற்றி கூறினார். அப்பொழுது யுதிஷ்டர், நிச்சயம் ஏதோ தெய்வீக சக்தி இங்கே இருக்கிறது என்றார். பிறகு நீருக்குள் தேடிய பொழுது நாகநாத ஜோதிர்லிங்கத்தை கண்டார். அதன் பிறகு அந்த ஜோதிர்லிங்கத்தை இங்கே ஸ்தாபித்து அதற்கான ஆலயத்தினையும் நிர்மாணித்து வழிபாடுகள் செய்தனர். இந்த கோவிலின் ஒரு முக்கிய அம்சமாக நந்திதேவரின் சிலையானது கோவிலின் முன்பகுதியை விடுத்து பின்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் ஒரு வரலாற்று சம்பவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அது குறித்து சற்று சுருக்கமாக அறிந்து கொள்ளலாம் பாருங்கள். ஒரு முறை நாமதேவர் என்ற பக்தர் அவுந்தா நாகநாதர் கோவிலுக்கு ஈசனை வழிபட சென்றார். ஆனால் அந்த கோவிலின் அர்ச்சகர்கள் சாதிய பாகுபாடு கருதியதால் நாமதேவரை கோவிலுக்குள் அனுமதிக்கவில்லை. எனவே கோவிலுக்கு வெளியில் நின்று விட்டல நாம பஜனை பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது வெளியே வந்த ஆலய அர்ச்சகர் நாமதேவரின் விட்டல பஜனையினால் மேலும் கோபம் கொண்டார். சிவாலயத்தில் வைஷ்ணவ பஜனை கூடாது என்றும் தாங்கள் கோவில் முன் செய்யும் பஜனையினால் எங்களது வழக்கமான பூஜை மற்றும் பிரார்த்தனைகளுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி வேண்டுமேயானால் கோவிலின் பின்பக்கம் சென்று பாடிக்கொள்ளுமாறு கூறி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார். அர்ச்சகரின் இந்த நடத்தையினால் நாமதேவர் மிகவும் வேதனை அடைந்தார். கோவிலில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் கோவிலுக்கு பின்னால் சென்று இறைவனை வழிபட ஆரம்பித்தார். சிவபெருமானிடம், இறைவா, நான் உங்களை தரிசிக்க உங்களது ஆலயத்திற்கு வந்தேன். உங்களை வணங்குவதற்கும் தரிசிப்பதற்கும் கூட எனக்கு அனுமதி இல்லையே என்ற மனவேதனையுடன் உண்மையான பக்தியோடு உள்ளம் உருக பஜனை பாடல்களை பாட ஆரம்பித்தார். நாமதேவரின் பக்தியின் ஆழத்தை உலகிற்கு உணர்த்த முற்பட்டார் சிவபெருமான். திடீரென்று கோவிலின் முழு கருவறை மண்டபமும் பின்னால் சுழன்று திரும்பியது. நாமதேவர் அமர்ந்து சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருந்த பின்பக்கம் கோவிலின் கருவறை மண்டபம் திரும்பியது. அன்று முதல் இன்று வரை இந்த கோவில் அப்படியே உள்ளது.
உண்மையான பக்திக்கு சிவபெருமான் மெய்யுருகி அருளியதன் அடையாளமாக இந்த கோவில் இன்றளவும் அப்படியே உள்ளது. நிகழ்ந்தவற்றை கண்ட ஆலய அர்ச்சகர் நாமதேவரின் கால்களில் விழுந்து வணங்கி தன்னை மன்னிக்க வேண்டினார். மேலும் ஆலயத்தின் கருவறைக்குள்ளே நாமதேவரை அழைத்து சென்று இறைவனை வழிபட செய்தார். நாமதேவரின் பக்தியினால் உலகில் உள்ள ஒரே ஜோதிர்லிங்கத்தின் கதவு மேற்கு நோக்கி திறக்கப்பட்டுள்ளது. மற்றபடி அனைத்து கோவில்களின் கதவுகளும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் இந்த திசைகள் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இக்கோவில் எதிர் திசையில் உள்ளதால் அவுந்தா நாகநாதர் கோவில் என்று பிற்காலத்தில் பெயர் பெற்றது. இதன் காரணமாகவே சீக்கியர்களும் நாகநாத் தல யாத்திரையை மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றனர். சீக்கிய சமயத்தை ஸ்தாபித்த குருநானக் அவுந்தா நாகநாத் கோவிலுக்கு விஜயம் செய்ததாகவும் பின்னர் நாம்தேவ் பிறந்த இடமான நர்சிபாம்னிக்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுதிலிருந்து நாமதேவர் சீக்கிய மதத்தின் பகத் நாம்தேவ் என்று அழைக்கப்பட்டு வருகிறார். இந்த அவுந்தா நாகநாத் ஸ்தலத்திலிருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நந்தேட் என்னும் சிறு கிராமத்தில் குரு கோவிந்த் சிங்கின் அஸ்தி வைக்கப்பட்டுள்ள சச்கந்த் ஹுசூர் சாஹிப் குருத்வாரா அமைந்துள்ளது. அவுந்தாவிற்கு விஜயம் செய்யும் பயணிகள் இந்த ஸ்தலத்திற்கு முடிந்தால் சென்று வரலாம். ஸ்ராவன், விஜயதசமி மற்றும் மகா சிவராத்திரியின் பொழுது இந்தியாவின் அனைத்து மூலைகளிலிருந்தும் யாத்ரீகர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிகிறார்கள். தற்பொழுது உள்ள இந்த ஆலயமானது 13ஆம் நூற்றாண்டில் தேவகிரி யாதவ மன்னர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தபொழுதும் முதலில் இந்த கோவிலானது பாண்டவர்களது 14 ஆண்டுகால வனவாசத்தின் பொழுது தருமனால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த அவுந்தா நாகநாத் கோவிலானது சிவபெருமானுக்காகவே ஹேமந்த் பந்தி கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் இந்த நாகநாத் கோவிலானது 7 மாடிகளை கொண்டதாகவும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் இருந்திருக்கிறது. அவுரங்கசீப்பின் படைகள் இந்த கோவிலின் பிரம்மாண்டத்தை அழித்து கலைநயமிக்க பல அழகிய சிற்பங்களை சிதைத்து அதை தடுக்க முற்பட்டவர்களை கொன்று குவித்திருக்கிறது. இருந்தபொழுதும் முகலாய படைகளால் இந்த கோவிலை முழுவதுமாக அழிக்க முடியவில்லை. ஏனெனில் தேனீக்களின் படையெடுப்பு காரணமாக முகலாயர்களின் படையெடுப்பு பாதியில் கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சிவலிங்கத்தை நெருங்க முடியாத வகையில் நாகங்கள் சூழ்ந்திருந்தது என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய ஆலயமானது இந்தூரின் மகாராணி அஹல்யாபாய் ஹோல்கரால் மீண்டும் பழுது பார்த்து கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. தத்தாத்ரேயர், நீலகண்டேஸ்வரர், தசாவதார சிற்பங்கள், வேதவியாச லிங்கம் மற்றும் கணபதி சிலை போன்ற அம்சங்களையும் இந்த கோவிலில் காண முடிகிறது. இந்த கோவிலை சுற்றிலும் சிறு சிறு கோவில்கள் 12 ஜோதிலிங்கங்களை குறிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிலின் வளாகத்தில் 108 சிவாலயங்களும் உள்ளன. அவுந்தா நாகநாதரது ஆலயம் குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அடுத்து நாம் காணவிருக்கும் தலமானது ஜாகேஸ்வர் தாம் என்று அழைக்கப்படுகிறது. ஜாகேஸ்வர் தாம் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தின் இமயமலை பகுதியில் உள்ள அல்மோரா மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலமானது ஜடகங்கை நதிக்கரையில் சுமார் 1870 மீட்டர் உயரத்தில் அமைவிடத்தை கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஜாகேஸ்வர் ஆலயமே உண்மையான ஜோதிர்லிங்க தலம் என்றும் சிலர் கூறுகின்றனர். இங்கு 7ஆம் நூற்றாண்டிற்கும் 14ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலங்களில் கட்டப்பட்ட 124 பழங்கால இந்து கோவில்களின் கூட்டமைப்பு உள்ளது. ஜாகேஸ்வர் தாம் கோவில் குழுக்களில் மிகப்பெரிய கோவிலாக மகாமிருத்யுஞ்சய் மகாதேவ் ஆலயம் திகழ்கிறது. ஜாகேஸ்வரில் சுமார் 250 சிறிய மற்றும் பெரிய கோவில்கள் உள்ளன. மிகவும் பழமை வாய்ந்த இந்த ஜாகேஸ்வர் தாம் வளாகத்தில் 124 கோவில்கள் உள்ளன. இவற்றில் 108 கோவில்கள் சிவபெருமானுக்காகவும் 16 கோவில்கள் மற்ற கடவுளருக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. மகாமிருத்யுஞ்சய் சிவன் கோவில் தவிர பைரவர் ஆலயம், மாதா பார்வதி தேவி ஆலயம், மாதா துர்காதேவி ஆலயம், ஹனுமன் ஆலயம் போன்ற பல ஆலயங்கள் இங்கு அமைந்துள்ளது. இந்த கோவில் வளாகமானது சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. இது ஜாகேஸ்வரரின் பெயரினாலேயே அழைக்கப்பட்டு வருகிறது. ஸ்கந்த புராணம், லிங்க புராணம், மார்க்கண்டேய புராணம் போன்றவை ஜாகேஸ்வரரின் பெருமையை போற்றுகிறது. இத்தல வரலாறாக புராணகால சம்பவம் ஒன்று கூறப்படுகிறது. அதன்படி தக்ஷ பிரஜாபதியின் யாகத்தில் அன்னை சதிதேவி தீக்குளித்ததால் யாகத்தையும் தட்சணையும் சிவபெருமான் அழித்தார். இருந்த பொழுதும் தன்னுடைய கோபம் தீராத சிவபெருமான் யாகத்தின் சாம்பலை உடல் முழுவதுமாக பூசிக்கொண்டு இந்த அடர்ந்த தாருகாவனத்தில் நீண்ட நேரம் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த வரலாற்றோடு தாருகாவன ரிஷிகளோடு தொடர்புடைய பிக்ஷாடன மூர்த்தியின் அவதார வரலாறும் இத்தலத்திற்கான ஸ்தல வரலாறாக தொடர்புபடுத்தி கூறப்படுகிறது. ஸ்ரீராமரின் மகன்களான லவகுஷர்கள் அறியாமையினால் ஸ்ரீராமருடன் செய்த போருக்கான பரிகாரமாக அவர்கள் அரசனான பிறகு இந்த இடத்தில் யாகம் நிகழ்த்தினர் என்றும் கூறப்படுகிறது. இந்த கோவில்களை முதலில் நிறுவியவர்கள் லவகுஷர்கள் என்றும் கூறுகின்றனர். ஆதிசங்கரர்,
பஞ்ச பாண்டவர்கள், மார்க்கண்டேயர், ராவணன் போன்றவர்கள் ஜாகேஸ்வர் தாமில் சிவ வழிபாடு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 12 ஜோதிர்லிங்க தலங்களுள் ஒன்றான நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தின் தல வரலாற்றையும் மகிமைகளையும் இப்பதிவின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தின் பெருமைகளை போற்றி கொண்டாடுவோம். நன்றி.